ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஈகிள் ஃபைட் தமிழ் கேமிங். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு பில்டர் ரோலர் கோஸ்டர் கேம் விளாட போகிறோம். அப்புறம் உங்கள் பாருங்க எப்பா இடம் புரிச்சு எப்பாடே. சரி ஓகே, நம்ம இதில் ரைட் பண்ண முடியும். ஸோ ஓகே, ரைட் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்களா காசை? தம்பி ரொம்ப நன்றிடா. நம்மளுக்கு காசு 1000 ரூபாய் மேலே சேர்ந்துருச்சு. நீங்கள் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம எங்கேயோ போயிட்டோங்க. இப்படியே நம்ம ரீபத்தை பண்ணிடலாம் போல டக்குன்னு. ஏன்னா நம்ம அப்கிரேட்லாம் இருக்குல்ல, 10,000 சேர்த்தா ரீபத் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதுலேயே இருந்து கொஞ்ச நேரம் 10,000 ரூபா சேர்த்துட்டு அப்புறம் ரீபத்தையும் பண்ணிடலாம். எவ்வளோ பெருசாக என்னமா இருக்கான்ப்பா, சூப்பரு. நம்மளோட ட்ராக்ல அவங்க சொல்கிறாங்க இவன் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுமானா, நம்மளும் இந்த மாதிரி பண்ணும்ல. ஸோ நம்மளும் இதே மாதிரி பெருசாக கட்டி காட்டுறோம். எம்மா காசு பிடிச்சிக்கிச்சிங்க. இப்போ பாருங்கய்யா நான் எப்படி போகிறேன். ஐயப்பா ஐஸ்லாம் வருதே. அப்புறம் இந்த வீடியோ யாரும் லைக் பண்ண மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஏன் பண்ணல மறக்காமல் பண்ணியிருக்கேன். 10,000 ரூபாய் சேர போகுது எனக்கு. ஐயா சூப்பரு. என்ன சாமியாக கட்டியிருக்காங்க இவன். என்னய்யா இப்படி கட்டி வச்சிருக்கு, பயங்கரமாக கட்டியிருக்கான். என்னங்க நடுவில் ஸ்பீட் பூஸ்ட்லாம் இருக்க மாதிரி போகுது. வா 8,000 ரூபாய் சேர்ந்துருச்சுங்க அதுக்குள்ளே. ஆனால் வீடியோ இப்போ தான் வீடியோக்குள்ளேயே வந்திருக்கோம். கிளம்பலாம் வீடியோக்குள்ளேயே இப்போ தான் வந்தோம். அதுக்குள்ளே இப்போத்தே பண்ண போகிறோம். சூப்பர். இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தால் தான் என்னாச்சு. நின்றுடுச்சு. ஐயோ அட பாய்களா, உடஞ்சி விட்டாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம நின்றுச்சு. ஸோ ஓகே வாங்க நம்ம போயிட்டு இப்போ வீதி இருக்க 1000 ரூபாய் நம்மளாம் வளர்க்கலாமா இல்லை வேண்டாமா? இல்லை வேண்டாம். வாங்கடா எல்லாத்தையும் வாங்கடா. இங்கே இருக்க எல்லாத்தையும் வாங்கடா. நான் இவ்வளோ கம்மி ஆயிடுச்சு காசு. பரவாயில்ல, தான் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து ஆட்டியை போட்டுற வேண்டியதான். எங்கடா ஆகணும்? ஓ இல்லையா? ஓகே பிளேஸ் இங்கே ஒன்றாச்சு. பிளேஸ் நம்ம டர்ன் ட்ராக் வாங்கணும். இங்கேயே டர்ன் ட்ராக்கு இல்லையாங்க, முடியாதாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல டர்ன் ட்ராக் வச்சிடலாம். பிளேஸ் ரொட்டேட் பண்ணி இப்படி அடிச்சுக்கலாம். ரொட்டேட். நம்மகிட்ட இல்லையா ஃபஸ்ட்டு? ஆஹா தீந்து போச்சு. சரி ஓகே வாங்க நம்ம இதில் ஒரு வாட்டி ரைட் தான் பண்ணி பார்ப்போம். ரைடு போடுறா. கிளம்பலாம். சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன காசு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். என்னடாச்சு, உடஞ்சிடுச்சு. ஸோ ஓகே, இருக்கிறதுல அவன் சூப்பராக இருக்கான். அந்த டேர் டெவில் தான் இருக்கான். ஸோ நம்ம இந்த டேர் டெவில் திருப்பி போகலாம். நான் திருப்பி இன்னும் ரைடு போகிறேன். போங்கடா போட நான் போக மாட்டேன். போயிடுச்சு. எப்பா காசு வந்துடுச்சு. இன்னும் 1000 ரூபாய் தான். டக்குன்னு சேர்த்துடலாம். 12,000 சேர்ந்துச்சுனே. சூப்பரு. நான் என்னையும் இழுத்துட்டு போக மாட்டேறேன். ஓகே, அப்கிரேட் பண்ணிடலாம். ஓஹோ, டம்ப்பு வைக்கணுமா? பம்பு ட்ராக்கா? சரி ஓகே, ஏதோ ட்ராக் சொல்கிறாங்க, போய் வைக்கலாம். இதோ இருக்குது பம்பு ட்ராக்கு. இது 2 வைக்கணுமாங்க? அடா பாவிங்களா, இது தெரியாமல் போச்சு. ப்ளேஸ் பண்ண முடியாதான். சூப்பர்ரா, நல்லா பண்ணிட்டீங்கடா. போங்கடா. ஸோ இந்த டர்ன் ட்ராக் எங்கே வச்சு இப்படி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பம்ப் ட்ராக் வைக்கலாம். ப்ளேஸ் பண்ணி அடுத்து இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணி அவ்வளோதான். இப்போ நம்ம ரீவத்தை பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரீவத்தை பண்ணி வச்சு 10 நம்மளால் வைக்க முடியுமா? ஸோ ஸ்பான் பண்ணு. இப்போதைக்கு 1500 தான் இருக்குது. பரவாயில்ல, இன்னொருத்தன் பக்கத்துலேயே இருக்கான், அவங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்டுடலாம். காசை பற்றி இதெல்லாம் கவலைப்பட போகிறதே இல்லை. ஐயோ தனியாக கூட்டு போகுது. என்ன ஆக போகுது? உடஞ்சிருச்சு. ஸோ ஓகே, ட்ராக்ஸ் பார்க்கலாம். அடடா
இதெல்லாம் புதுசாக இருக்கணும். நம்மளுக்கு ஒன்றே வாங்கியாச்சு. காசு இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். என்ன வாங்கினேன்னா ஜம்ப்பு ட்ராக். இதான் வாங்கினேன். 20 செகண்டா? அடாடாடா. ஸோ ஓகே, அடுத்து என்ன வைக்கலாம்னா பம்பு ட்ராக் வைக்கலாம். ப்ளேஸு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியாதான், நான் எனக்கே தெரில. சரி ஓகே, கொஞ்சம் போய் காசு சேர்க்கலாம். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு நல்லா காசு எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தா பயங்கரமாக இருக்கான். போட போட முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போ போ. அட பைகளா உடஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ போகலாம். போடா. சூப்பரு. இவன் சம்பாதிச்சு வைக்கிறதுலாம் நம்ம வாங்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிடா, இவ்வளோ பெருசாக கட்டினது மட்டும் இல்லாமல் இவ்வளோ காசையும் கொடுக்குறியே. இதெல்லாம் நல்லா இருப்படா. நான் சொல்கிறேன்டா, நீ தான் நல்லா இருப்பேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்றலாமா? இல்லை ஏற்ற முடியாதா? செமையாக இருக்கு. ஏய் என்னடா அது? ஓகே, இது எப்படி போதா பட்டோம் விட்டுலாம். நம்ம ஸ்பீடாக மட்டும் பார்த்தீங்களா செமையாக போகுது. ஆனால் காசு தான் கம்மியாகவே கிடைக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் போனேன்னா போதும், ஃபுல்லாக நான் பெரிய ஆள் ஆகிடுவேன். ஸோ நம்மளும் இந்த மாதிரி செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் கட்டுவோம். அதையும் இந்த வீடியோவில் கட்டுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் வச்சுருக்கோங்க. நானும் பெரிய யூடியூபர் ஆனோம் என் கனவு. ஆனால் அதை நீங்கள் நிறைவேற்றவே மாட்டீங்க போலே. நீங்கள் நிறைவேற்றினா தானே என் கனவு பலிக்கும். நீங்கள் தான் நிறைவேற்றணும். ஸோ என்னை பார்த்தா பாவமாக இல்லை, கொஞ்சம் நிறைவேற்றி விடுங்க. 13,000 அப்படியே பேசிக்கினே வந்துடுச்சுங்க. சூப்பரு. இவன் எதிர்ப்பு மாட்டியிருக்கானோ அது வரைக்கும் நான் போக போகிறேன். அது வரைக்கும் போனால் அடுத்த வருஷம் தான் போய் சேரும் போலே. என்ன பெருசாக கட்டி வச்சுருக்காடே. கிட்டத்தட்ட இங்கேயே 10 நிமிஷம் ஆயிடுச்சுக்க. 10 நிமிஷம்னா எவ்வளோ நேரம்? கட்டி முடிச்சிட்டான். நம்மளுக்கு 35,000 கிடச்சிருச்சு. இது என்னது? இதாச்சும் என்ன பண்ணுறது? சரி ஓகே, நம்மளுக்கு 34,000 ரூபாய் இருக்குங்க கையில். சூப்பரு. இது ஒன்று வாங்க, இது எல்லாத்தையும் வாங்கலாம். இது வாங்க. வாங்கல எல்லாத்தையும். நோ ஸ்டாக் தான் எல்லாத்தையும் பண்ணுறான். நோ ஸ்டாக் பண்ணுற இதையும் பக்கத்து வீட்டுக்கார கடையை வச்சு நல்லா தான் போச்சு. ஸோ ஓகே, இந்த மாதிரி நிறைய ஷாப்பில் இருக்குது. இது என்னது? ரோபக்ஸ். அடப்பைங்களா, ரோபக்ஸ் ஷாப்பா? அதான் முன்னாடியே சொல்லியிருக்கூடாதால, நான் வந்திருக்கே மாட்டேன். இதை பார்த்தீங்களா நம்ம இடம் எவ்வளோ குட்டி உண்டு இருக்குது. இவன் கூட பாருங்க பயங்கரமாக கட்டிட்டான். நம்ம ஒன்றும் அவ்வளோ கட்ட வேலை. கியர் இங்கே என்ன வாங்குறது? ரெஞ்சா? வேணாம், இந்த 50,000 ரூபா வேண்டாம்ப்பா. இதுதான் என்னது அது? என்னடா எடுத்தோன்னே 1 மில்லியனுக்கு போறீங்க? காட்ஸ் என்னது? காட்டு காமன் கார்ட்டு. சரி ஓகே, ஒன்று வாங்கிக்கலாம். வாங்க முடியாது. ரோபக்ஸா? காசு இல்லையா? ஸோ ஓகே, நம்ம ரோலர் கோஸ்டர் ஸ்பான் பண்ணலாம். ஏன் எனக்கு மட்டும் இந்த பழைய ரோலர் கோஸ்டரே கிடைக்குது? டேய் சரி ஓகே. ஸோ நான் பில்டராக வச்சிடலாம். எல்லாரையும் நான் பில்டராக வைக்கிறேன். ஐயோ வேண்டாப்பா, ஏதோ சேவ் ஸ்லாட் 2லாம் வருது. கோச்லாம் இருக்கான்னு என்ன கோச்சுன்னு எனக்கே தெரியாது. நான் ஆனால் எப்படி இந்த மாதிரி இந்த ட்ரெயினில் ட்ராக்லாம் வர வைக்கிறதுனே தர்ற. சரி தம்பி, நான் இன்னும் கொஞ்சம் ரைடு போகிறேன். அவ்வளோதான். 10 காசை ஒரு 50,000 வரைக்கும் இதிலே சுற்றிக்கிட்டு இருக்காங்க தான். 50,000 சிஸ்டர். அடுத்த அப்கிரேடுக்கு எவ்வளோ? 2,50,000 ரூபாவா? டேய் உங்களுக்கு எல்லாம் நியாயமாக இருக்காடா? பண்ண என்ன கிடைக்கும்? 5K மணி, 3 மல்டிப்ளே, போஸ்ட் ட்ராக்கு 35 அன்லாக் ஆகுமா? கிராஃப்டிங் அன்லாக் ஆகுமா? ஸ்விட்ச் ட்ராக் அன்லாக் ஆகுமா? அப்போ தான் ஸ்விட்ச் பண்ண முடியுமா? அந்த ட்ராக் ஸ்டாப் ட்ராக் ஆகுமா? லாங் கிளைம் ட்ராக் வருமா? என்னென்னமோ வரும்னு சொல்கிறாங்க. ஆசை கட்டுறாங்க, கடைசியில் மோசம் பண்ணாமல் இருக்காம மட்டும் பார்க்கலாம். எக்ஸ்டாண்ட் யுவர் பிளாட் பிக்கர் ரோலர் கோஸ்டர். நானே இப்போ தான் 72,000 ரூபா எனக்கு வந்தோடனே கிடச்சிச்சுங்க.
எவ்வளோ நேரமாக ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குன்னா 9 நிமிஷம் தான், அதாவது 10 நிமிஷம் உடஞ்சிடுச்சு. ஸோ நம்ம ரோலர் கோஸ்டரில் போகலாம். எக்ஸ்பேண்டா எதுக்கு பண்ணும்? சரி ஓகே பண்ணலாமா வேண்டாமா? எனக்கு பயமாக இருக்குல்ல, வேண்டாம். சரி நான் இப்போதைக்கு எல்லாத்தையும் பில்டு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டர்ன் ட்ராக்குங்களா இருக்கு. இது ரேஸ் பண்ணிடலாம் இப்படி ஒன்று. அப்புறம் இது ப்ளேஸ் பண்ணு, ப்ளேஸ். அடுத்தது நான் கோணலாக இருக்குது, என்ன பண்ணலாம்? ஓகே கிளைம்பு ட்ராக் வைக்கலாம். அப்படிதான் இல்லை கொஞ்சம் திரும்பி வைக்கணுமோ? என்னடா இது எப்படி வைப்பேண்ணா? கிளைம்பு ட்ராக் இப்படி வைக்கலாம். இன்னொன்று பெருசாக வருது. ஸோ ஓகே இப்போ பயங்கரமாக ஆகிட்டுருக்கு. சூப்பரு, நம்ம செகண்ட் ஃப்ளோரே கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ டர்ன் ட்ராக்குங்களா இது இருக்குது, ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுத்தது அங்கேயும் அப்படியே ப்ளேஸ் பண்ணு. ப்ளேஸ் கரோ. அப்புறம் இந்த ஸ்ட்ரைட் ட்ராக் இருக்கடா இருக்குது, ப்ளேஸு ப்ளேஸ் 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 யூ கேன் பில்ட் இயரா. சரி ஓகே இப்போ போய்ட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. என்கிட்ட 26 லென்த் இருக்குது இப்போ. ஸோ ஓகே வாங்க நம்ம போகலாம். நம்ம ரைடை நம்மளே போய் பார்க்கலாம். எங்கே நம்ம ரைடில் நிறைய காசு கிடச்சிருச்சே அப்பா, சூப்பரு. நம்மளாம் மற்ற ரைடு போகாமல் தான் காசு. சைனின் ஏதோ மியூட்டேஷன் கிடச்சிருக்கீங்க. நேராக போய் அதை கீழே வந்துடுவோம். நினச்ச மாதிரி கீழே விட்டேன். அட போங்கடா பாவிங்களா, கீழே தள்ளி விட்டாங்க. எங்கே போன காசு, அதாவது திருப்பி போனேன் 50,000, திருப்பி 50,000 கையில் வந்துருச்சு. ஆனால் என்ன முன்னாடி 70,000 இருந்துச்சு. ஸோ இப்போ டர்ன் ட்ராக் வச்சிடலாம். இங்கே வை, இங்கடா இங்கே ஒன்று, அப்படியே இங்கே ஒன்று. டர்ன் ட்ராக் இல்லையா இது இருக்குது. அப்படி தான். ஸோ ஓகே ஸோ அங்கேருந்து அப்புறம் ஸ்ட்ரைட் ட்ராக்கு ப்ளேஸ் பண்ணலாம், ப்ளேஸு. ஸோ இப்போ கிளைம்பு ட்ராக்கு வெயிடா நான் போக முடியல. ஓகே கிளைம் ட்ராக். ஐயோ கீழே விட்டேன். டே ஏடா கீழே தள்ளி விட்டீங்க? பாய்க்கலாம் இன்னொரு அடி. இங்கேப்போ இங்கே ஸ்பூக்கி 1 செகண்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாட்டி நம்மளும் போய் பார்த்துடலாம். போகலாம் ராமி போகலாம் பாய் வைராசா. அது பாட்டு பாட தெரியாமல் பாடக்கூடாது சொல்கிறது போல். ஸோ ஓகே வாங்க அப்படியே நம்மளும் ரைடு போகலாம். செமையாக இருக்குது இந்த ரைடு. நான் காசு ஏறல. காசு தாங்களா? அடப்பாவீங்களா பக்கா? சரி ஓகே விடுங்க, அது அப்படியே போயிடும். ஐயோ வேண்டாம் கொஞ்சம் தூரத்தில் இன்னும் வருது. இப்போ நிறுத்துறா வண்டியை. அவ்வளோதான், மேலே ஏறாமல் நின்றுடும். அது பின்னாடி போய் கீழே விடுறதுக்குள்ளே நம்ம இங்கே மேலே வந்துடலாம். நான் பில்ட்டு பண்ணுறியா? இப்போ என்ன பண்ணுறது, பம்பு ட்ராக் வைக்கலாமா? ஓகே பம்பு ட்ராக் வச்சாச்சு. என்ன வைக்கலாம்னா ஜம்ப்பு ட்ராக். ப்ளேஸ் இப்போ என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். நான் திருப்பி கீழே விட்டேன். ஸோ இப்போ நம்மளோட ரோலர் கோஸ்டர் பாருங்கள் செமையாக இருக்குது. ஸோ ஓகே இதில் என்ன இருக்குது, ஏதோ ஒரு இது ரெட் பட்டன் மாதிரிலாம் இருக்குது. ஏன் எனக்கு இதுவே வருது? ஓகே போகலாம். கிளம்பலாமா காசு சேர்க்க கிளம்பலாமா? அங்கே போகிறதுக்கு ஒருத்தனை எப்படி கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா? அது என்னது ரோலர் கோஸ்டர்? என்னது அது? அதுனே தெரியாமல் இவ்வளோ பெருசாக நான் கட்டி வச்சுருக்கான். செம சூப்பரு. ஸோ நம்ம வந்துல போய் பார்க்கலாம். கீழே வந்துடுச்சு, அவ்வளோதான். சூப்பரு, உடஞ்சிருப்பா. உடஞ்சிருச்சு. ஓகே வாங்க போயிட்டு பார்க்கலாம். என்னடா டேய் என்னடா நீ 85 லைக்ஸ் இருக்கு. இது என்ன போகவே மாட்டேங்குது. இது போய் ஏட்டா என்னடா இது? ஆபியை கட்டி வச்சுருக்காங்க. என்னத்தை கட்ட சொன்னால் என்னத்தடா கட்டி வச்சுருக்க? உன்னை யாரும் ஆவி பண்ணுறதுக்கு கேட்டாங்களாடா? ஆவி டவர் மாதிரி கட்டி வச்சுருக்கான். ஸோ ஓகே ஆனால் ஏன்னே தெரியல, ஏறவே முடியல. நான் ஏறிட்டேன். ஆனால் அந்த ஆவி கூட நல்லா தான் கட்டியிருக்கான்.
டேய் அட பாவி கிளிச் பண்ணி விட்டாயா. ஸோ ஆன் பண்ணிடலாம். நம்மளே ஒரு ரைடு போயிடலாம். என்ஜாய் த ரைடா. சரிப்பா, எனக்கு ஸ்பான் பண்ணி விடுங்கப்பா. நானும் வரேன். போகலாம்பா. காசு எப்பாடே பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க. எப்பா டே காசு பார்த்தீங்களாக்கா 80,000 கிட்ட போயிடுச்சு. ஊக்கியா நாங்கள் தலைக்குள்ள சுத்த விட்றோம். ஏங்க நம்ம என்ன மில்லியன் காசு சேர்த்துட்டோம். டேய் ஏங்க என்னன்னா நான் மில்லியன்ல சேர்த்துட்டேன் गाइस. 4 மில்லியனா 5 மில்லியனா டே அப்போடே எங்கேயோ போயிட்டான் தலைவன். இவன் தான்டா வா கட்டி பயங்கரமாக கட்டி வச்சிருக்கான். பில்லியன்ல வச்சிருக்காங்க. என்கிட்ட இருக்க காசெல்லாம் இப்போ நான் அப்கிரேட் பண்ணோடனே போயிடுங்க. ஓயோயோ பயமாக இருக்கு அப்கிரேட் பண்ணவே. என்னடாச்சு ஹெல்த்து குறைஞ்சிருச்சு. சரி ஓகே பரவாயில்ல விடுங்க. 10 மில்லியன் காசு இருக்கு. அவன் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வச்சுருப்பான். ஸோ நம்ம அப்படியே கீழே போயிடலாம். ஸோ நம்ம இதுக்கு போகலாம் ரோலர் கோஸ்டர். இல்லை நம்ம ட்ராக்ஸுக்கு போய் நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வாங்க போகிறேங்க. என்ன நல்லா இருக்கும் கொடுங்கடா. டேய் என்ன நல்லா இருக்கும் கொடுங்கடா. என்ன நல்லா இருக்கும் தாங்கடா. கொடுங்கடா எல்லாத்தையும் கொடுங்கடா. ஸோ ஓகே நான் இப்போ அந்த சைடில் போயிட்டு நிறைய காசுலாம் இருக்குங்க. ஓ நிறைய காசு இருக்கும் போது எதுக்கு பார்த்துட்டு எல்லாம் போய் வாங்கலாம். இல்லை கீர் ரெஞ்சு சரி ஓகே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்கிட்டோம். டெக்கரேஷனுக்கு என்ன வாங்கலாம். 1 மில்லியன் எடுத்தோடனே அங்கே கேட்குறாங்க. ஸோ நம்ம 1 மில்லியன் பார்க்க வேண்டாம். எது வாங்குறதுன்னு தெரில. ஸோ ஓகே நம்ம கிரேட்லாம் வாங்கலாம். அந்த கிரேட்டரா காஸ்ட்லி. இது எல்லாமே காஸ்ட்லியா. ஓகே எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஸோ ரோலர் கோஸ்டரில் போயிட்டு எல்லாத்தையும் வச்சிடலாம். ஸோ அப்படியே லைனாக வச்சுருவோம். ஓப்பன் ஸ்கிப் அன்காமன் கிரேட்டா. ஓ 20 நிமிஷம் இருக்கா. ஓகே கைஸ் இப்போ நம்ம ரீபர்த்தை பண்ண வேண்டிய நேரம். பண்ணிடலாமா. கிளைம் ட்ராக் வைக்கணுமா. கிளைம் ட்ராக்கை வைக்கணுமாடா. சரி ஓகே வாங்க நம்ம எங்கே ஸ்பான் பண்ணி போயிட்டு கிளைம் ட்ராக் வச்சுட்டு வந்துடுவோம். அதாவது இந்த மாதிரி ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இருக்கிறது நம்மளுக்கு தான் நல்லது. இந்த மாதிரி ப்ரோ பிளேயர்ஸ் தான் காசு அள்ளி அவளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அப்பா நன்றிப்பா. அவன் லீவ் பண்ணாமல் இருந்தால் போதும். இந்த வீடியோ கேம் பிளே முடிகிற இருக்கும். 18 மினிட்ஸாக இருக்குது. நம்ம அதுக்குள்ளே மில்லியனர் ஆகிட்டோம். சூப்பருங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் மில்லியனர். ஸோ நீ போய் வெடிப்பா கீழே வந்து சொன்ன மாதிரி கீழே வந்துடுச்சு. ஸோ இப்போ ஜம்ப்பு ட்ராக் வைக்க போகிறேன். ஜம்ப்புடா கிளைம்பா. ஓஹோ கிளைம் ட்ராக் வைக்க முடியாதா. அப்போ எது வைக்கணும். கிளைம் ட்ராக் தான் வைக்கணுமாண்ணா. சரி ஓகே அப்போது டர்ன் ட்ராக் இருக்குது. இப்படி ப்ரெஸ் பண்ணு. அடுத்தது அவ்வளோதானா. என்னது இது டர்ன் ட்ராக் இல்லையா. டர்ன் ட்ராக் இருக்குது. நான் கூட பயந்து போயிட்டேன். ஸோ இப்போ கிளைம் ட்ராக் அங்கே வச்சுருவோம். வைக்கலாமா. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா காசையும் போகுது. இன்னும் தழுவ முடியாது. ஸோ இப்போ நம்ம ரீவர்த்தில் பண்ண போகிறோம். என்ன கைஸ் இது பார்க்கவே காமெடியாக இருக்குது. அப்கிரேடாக பண்ணுறேன். அவ்வளோதான். அப்பாடி ஏங்க டீஃபால்ட் கார்ட்டே வரப்போகுது. வருதுனே தெரில. ஸோ ஓகே நம்ம காசை போய் சேர்த்துருவோம். ஓகேப்பா தம்பி நான் உனக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுவேன்ப்பா. நான் உனக்கு லைக் பண்ணுறேன்டா. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பாருங்களேன் 1 லட்சம் ஆச்சு. அடுத்தது 2 மில்லியன் கேட்குறாங்க. எனக்கு 2 மில்லியன்லாம் அசால்ட்டு மேட்ரு. இவன் இருக்கான்ல அதனால் இவன் இருக்கான்றவே 2 மில்லியன்லாம் அசால்ட்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா பாருங்க அதுக்குள்ளே 1 மில்லியன் அவ்வளோதான். 2 மில்லியன்
வந்துருச்சு காசே வந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன ஆகணும், சுவிட்ச் ட்ராக் ஒன்று, லாங் கிளைம் ட்ராக்கு, ரெயில் ட்ராக்னா என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க, என்ன பேர்னே புரியல. ஸோ ஓகே, கொஞ்சம் நல்லா காசு சேர்த்துருவோம். 10 மில்லியன் காசை கொஞ்சம் 10 மில்லியனுக்கு சேர்த்துட்டு போயிடலாம். வீடு பூஸ்டம் அப்படிதான். ஓகே, நம்ம ரோலர் ட்ராக்ஸுக்கு போயிட்டு இருக்க எல்லாத்தையும் வாங்க வேண்டியதான். ஸ்ட்ரெயிட் ட்ராக்லாம் விட்டுருக்கலாம். டேய் அம்மா, ரெயில் டர்ன் ட்ராக் 2 இருக்குது, 2த்தையும் வாங்கிடலாம். லாங் கிளைமும் நான் ஸ்டாப் ட்ராக் வேணும் எனக்கு, கொடுக்க மாட்டுறாங்க. சரி ஓகே, அப்போ நம்ம போயிட்டு 2மே இருக்கா. சரி ஓகே, ஒன்று வந்துச்சு எப்படி அடப்பாயில வஸ்டானுங்க. ஸோ இதையாச்சும் வாப்பா. ஓப்பா, இப்போ காசு எல்லாத்தையும் எடுக்கலாம். காசு வருது காசு போகுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச நேரத்தில் போயிடும். எப்படியா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த காசை நல்லா பார்க்கவே முடியாதுக்கு. இருந்தாலும் அவன் கடவுள் மாதிரி வந்து நம்ம இவ்வளோ ரீபத்து பண்ண ஹெல்ப் பண்ணி விட்ருக்கான், ரொம்ப நன்றிடா. ஸோ இதோ இங்கேயே நிறுத்திடலாம். ஓகே, வண்டியை நிறுத்திட வேண்டியதான். ஸோ வாங்கியிருக்க பொருள்லாம் வச்சிடலாம். ரெயில் ட்ரெயின் ட்ராக் தான் எப்படா கொடு. ஓஹோ அப்படியா, ரொட்டேட் பண்ணி இந்த சைடு வச்சிடலாம். இப்போ போயிட்டு என்ன பண்ணுறது, 120 ருபீஸ் செகண்டுக்கு தருதா, சூப்பரு. அடுத்து என்ன வைக்கலாம்னா திருப்பி ரெயில்டே வைக்கலாம். இப்படி வச்சிடலாம். ஸோ இப்போ கிளைம் ட்ராக் வைப்போமா, ஓகே வச்சிடலாம். டேர்ன் ட்ராக் அங்கே அப்படியே வச்சிட வேண்டியதான். ஸோ ஓகே, ஐயோ கீழே விட்டேன். இப்போ தான் நம்ம பார்க்கறதுக்கு ரோலர் கோஸ்டர் மாதிரி கொஞ்சம் நல்லா கட்டுறோம். இப்போ பாருங்க, ரோலர் கோஸ்டர் என்னன்னு கட்டுறேன். ரீபர்த் 1 பார்ட்லேயே பண்ணிட்டோம். எல்லாம் யாரால, அதோ அந்த சைடில் இருக்கான்ல பக்கத்து வீட்டுக்காரனால 10 மில்லியன் நிற்கிறோம். இப்போ இருக்க லீடர் போர்ட்லேயே அவன் தான் 3 பில்லியன் சேர்த்துடும். எப்போடே அப்போல்லாம் நம்மலாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு பில்லியனர் ஆகிடுவோம் போலியே. ஆனால் நம்ம இந்த பாட்டில் பில்லியனர் ஆக போகிறதில்ல. சொல்ல குழந்துச்சு. ஏண்டா ஒரு நல்ல டைலாக் சொல்ல வரீங்களா, அதுக்குள்ளே உடச்சிட்டானுங்க. ஸோ ஓகே வாங்க போகலாம். இந்த இடம் வேறு பார்த்து 3 பைக்கு கீழே விட்டுரும். 6 ரூபா பர் செகண்ட்லாம் இருக்கே. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஜம்ப் ட்ராக் இருக்கலாமா. வீடா வைக்கலாம். 2 இதை வச்சு பம்பு ட்ராக் இருக்கலாம். கொஞ்சம் நைஸாக இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் அவ்வளோ இடம் இருக்குல்ல, அது இருக்குமாச்சு நம்ம இன்னும் நல்லா கட்டலாம். ஸோ நம்ம நிறைய டர்ன் ட்ராக் வேணும். டர்ன் ட்ராக் நிறைய டர்ன் ட்ராக் வேணும். இப்படி அவ்வளோதான், இப்படி தான் சூப்பரு. கீழே வந்துட்டேன், நான் கீழே வந்துட்டேங்க. சரி ஓகே வாங்க நம்மளே ஸ்பான் பண்ணிடலாம். அடடா பயங்கரம், இது கார் கிடச்சிச்சு, சூப்பரு. இந்த கார் எனக்கு கிடச்சிச்சுங்க. ஓகே, இந்த கார் தானே அவனும் வச்சுருக்கான். ஆமாங்க, அப்படின்னா நம்மளுக்கே இந்த காற்று கிடச்சிச்சுன்னா அவனே இவ்வளோ ரீபத் தான் பண்ணியிருக்கானா, சூப்பர். அப்போ ஸோ ஸ்பீட் பூஸ்ட் மாதிரிலாம் வச்சுருக்கான், அதெல்லாம் நம்ம ஒன்றும் வைக்கலை. கீழே வந்துருச்சா, அட போவீங்களா, உடஞ்சிடுச்சு. ஏன்டா இதுக்கப்புறம் தாங்கவே மாட்டேங்குது கார்ட்டு. இருங்கப்பா, நாடு வந்து ஒன்றும் கட்டிகிட்டு இருக்கேன், கட்டுறேன். தேங்க்யூ டிவையா, எதுக்கு ப்ரோ நீ தான் புறா வச்சு இருந்தாலும் பரவாயில்ல, தேங்க்யூ சொல்கிறாரு. நம்மளால் கமெண்ட் பண்ணுவோம்ல. சரி ஓகே, லீடர் போர்டில் இருக்கிறதே பேஸ் தான். ஸோ இன்னொரு இடத்து நம்ம போய் பார்க்கலாம். தேங்க்ஸே சொல்லிட்டுருக்காரு எல்பி ப்ரோ. நோ ப்ராப்ளம் ப்ரோ, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. நானே இப்போ தான் ப்ரோ நியூ. நம்ம சொல்லலாம் ஐ நீட் டு தேங்க்
இதுக்கு கொஞ்சம் ஸ்லாப் பண்ணிடலாம். இது என்ன ரிவர்ஸில் போகுது? என்னடா ரிவர்ஸில் போகுது? இப்போ ஃப்ரண்ட்டில் போகலாம். ஓஹோ, அது ரிவர்ஸா? இந்த வாட்டி அப்படியே தாண்டிட்டேன் அதை. இந்த வாட்டி மாட்டிக்கிச்சு. ஏய் எடா போங்கங்க, இதை வச்சு என்ன பண்ணுறதே தெரிலையா. இந்த ஓட்டையாக இருக்குது, நடந்தும் போக முடியாது. ஐயோ, நான் இப்போ மேலே எப்படியா போவேன்? போடா, நல்லா வேகமாக போகணும், நல்லா வேகம் தேர்த்துலாம். போ அப்படி தான் செம்மையாக இருக்கேங்க. இருந்தால் செம்மையாக இருக்குது இந்த ரைடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கேம். எனக்கு 10 ஸ்டார் ரேட்டிங் எவ்வளோ தருவேன்னா 10க்கு 10 தருவேன். நல்லாயிருக்கு. நியூட்ரிஷன்லாம் கிடச்சிருச்சு நிறைய. எதுக்கு இந்த இடத்துல அப்படியே நிற்காம இருந்தால் சரி தான். ஓகே, நிற்கல, சூப்பரு. நம்ம பேசாமல் அதெல்லாம் இருக்கல்ல எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, அதான். இங்கே பாருங்களேன், இந்த ஓட்டையில் கீழே வந்துடுறாங்க. அதாங்க ஒரு பிரச்சனை, கடுப்பாகுதுங்க. எந்த சைட் போகணும், எந்த சைட் போகிறோம் பாருங்களேன். அதே மாதிரி என்ன மாதிரி ஒரு அறிவாளி எங்கேயும் இருக்க முடியும். எந்த சைட் போகிறோன்னு சொன்னால் எந்த சைட் போகிறேன். ஓகே, இப்போ பார்த்து அப்படியே கீழே விழாம போகணும். கீழே விட்டோன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் வீணாக போயிடும். ஏன்னா மேலே ஏற முடியலையா என்னோடய ரோலர் கோஸ்டர்லேயே. ஃபஸ்ட்டு நம்ம போய் வச்சிருக்க எல்லா ஜம்ப் ட்ராக்கையும் எடுக்கணும்டா. இதையே ஃபஸ்ட்டு எடுக்கணும்டா. எடுறா. ஐயோ, கீழே வந்துட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட் ட்ராக் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுருவோம். இப்போ நல்லா இருக்குது. இப்போ போய் பார்க்கலாம். டேய் என்ன இது? அடப்பாவில வளைஞ்சிரு. போகலாம் பாய், போயிடலாம். ஸோ நம்மளே கஷ்டப்பட்டு சொந்தமாக 1 மில்லியன் சேர்த்துருக்கோம். ஸோ அப்கிரேடுக்கு இன்னும் அதெல்லாம் வைக்கணும். 2க்கு 2 நம்ம வச்சாச்சு. ஆனால் இன்னும் அதெல்லாம் வைக்கணும், 2 இருக்குது. ஸோ நம்ம நிறைய ரீபத்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நம்மளும் ஒரு பெரிய ஆளாகிட்டு இருக்கோம். ஸோ எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இதை ரிமூவ் பண்ணு. டேய் எதை ரிமூவ் பண்ண சொன்னால் எத்தனை ரிமூவ் பண்ணுறான். இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் ட்ராக்கு. ஓகே, பிளேஸ். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாட்டி கூட இது எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடாதுடா. அந்த ஜம்ப்பு ட்ராக் இருக்கவே கூடாதுடா. எனக்கு ஜம்ப்பு ட்ராக் பிடிக்கலடா. அடா பாவிகளா, டே வேலை தான் ஏற விடுங்களேன்டா. என்ன இந்த இடத்துல எதுவுமே காணும். டேர்ன் ட்ராக் வைக்கணுமா? ஓகே, எடுத்துட்டேன். இப்போ கரெக்டாகிடுச்சு. எதை போய் எடுக்க சொன்னேன், எதையும் எடுத்துட்டேன். டேய் என்ன தானே. ஓகே, அப்படியே போகலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம். ஆனால் இதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு காமெடியாக இருக்குது. இது போகலாம் போடா உட்காடுறா. உட்காந்துட்டேன். இழுத்து உள்ளாண்டா. நான் ஒன்றும் லீவ் பண்ணல, நல்ல லீவ் பண்ணல. ரீஸ்டாக் ஆகிடுச்சாங்க. ஸோ ரீஸ்டாக் ஆனால் ஆகிக்கிட்டோம். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நம்ம இதுக்கும் ஸ்லோவாகவே போகலாம். யாரும் நம்ம ஒழுங்காகவே கட்டல. எனக்கு வர பயமாக இருக்குங்க. கீழே உந்துராமல் போடும். அடப்பாவி ஜம்ப் ஆகுது. இல்லை ஜம்ப் இல்லை, பம்ப்பு ட்ராக். அது என்னென்னமோ பேர்லலாம் இருக்குது ட்ராக்கு. ஸோ ஓகே, அவ்வளோதான். கிட்ட வந்தாச்சு, நிறுத்துடா. அவ்வளோதான், இறங்கடா. டேய் இப்போ இந்த இடம் தான்டா. அதோ பாருங்க, ஜம்ப் ட்ராக் இருக்குது. இப்போ அதுக்கு பதில் ஸ்ட்ரெயிட் ட்ராக்கு 21 இருக்குது ஸ்ட்ரெயிட் ட்ராக். ஸோ கவலையே இல்லாமல் போகலாம். ஐயோ பார்த்து போகணும் அதுக்குன்ட்டு. அவ்வளோதான், எப்படியோ மேலே இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், எதை கட்டலான்னா எதை கட்டுறது, என்ன கட்டுறானே தெரில. டேர்ன் ட்ராக் இருக்கா? டேர்ன் ட்ராக் இல்லையா? சரி ஓகே, வாங்க நம்ம போய்ட்டு என்னென்னலாம் வந்துருக்குன்னு பார்க்கலாம். எப்படியோ எல்லாம் வந்துருச்சுங்க. 2 இருக்குது. ஸோ இங்கே 2 இருக்குது. எனக்கு இந்த ஸ்டாப் ட்ராக் வேணும், அதை வச்சாதான். ஸ்விட்ச் ட்ராக் புதுசாக வந்துருச்சு, அதுவும் ஒன்றாக இருக்கா? சரி, நிறைய இது வாங்கிட்டேன். இப்போ போயிட்டு ஜெய் யாரோ எங்கள் வீட்டு கீழே எப்போ போய் பட்டாசு வெடிக்கிறாங்க. ஐயோ
ஒரு நிமிஷம் டர்ரு ஆயிடுச்சு எனக்கு. சூப்பருங்க. நம்ம நிறைய அன்லாக் பண்ணிட்டோம். ஆனால் அவனை மாதிரிலாம் ஆக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம இந்த வாட்டி பெரிய ப்ரோ பிளேயர் ஆகிட்டு இந்த வீடியோவில். ஆனால் நம்ம வளர்ச்சி சம்பாதிச்சதில்ல. நம்மளுக்கெல்லாம் வளர்ச்சியெல்லாம் சம்பாதிக்க வராது. ஊருக்கு வழியில் எப்படி ஈஸியாக சம்பாதிச்சுட்டு அதுக்கு நம்மளே வளர்ச்சி சம்பாதிக்காம இருக்கக்கூடாதுல்ல. அதுவும் தப்பு. நிறுத்துறா கீழே உண்டு போங்க. இது வேற ஒரு தொல்லைங்க. டேய் ஏன் வாழை திருப்பி கூட்டு போடே. டேய் எனக்கு வர வழியே இல்லை. நான் கீழே இருந்தே பில்ட் பண்ணுறேன்டா. போடா. என்ன வைக்கலாம்னா ஸ்விட்ச் ட்ராக் வைக்கலாமா? ஸ்விட்ச் ட்ராக் எப்படி இருக்கும்? ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ எந்த சைடில் கட்டுறதுன்னா லாங் கிளைம்பை கட்டலாமா? எப்போ குறையிலே சரிடா. இப்போ இந்த சைடு தான் கட்டணும். எப்படின்னா ஜம்ப் ட்ராக் வச்சிடலாமா? ஓகே. வைக்க முடியாதா? என்கிட்ட அதை தவிர எதுவுமே இல்லை. ரெயில் இருக்குது. வேண்டா ரெயிலில் கூட வைக்க முடியாதாடா? சரி ஓகே. ஏன் வைக்க முடியாதுன்னா இதை நம்ம வாங்கணுமா? சரி வாங்கிட்டா போச்சு. வாங்கியாச்சு. போதுமாடா? வாங்கிட்டேன். ஸோ இது கண்டிப்பாக 1 மில்லியன் இருக்கும். நினச்ச மாதிரி இருக்குது 1 மில்லியனுக்கு. இப்போ நம்ம என்ன வைக்கிறோன்னா ரயில் ட்ராக்கு வைக்கலாம். அடுத்தது என்ன வைக்கலாம்? ஜம்ப் ட்ராக் வைக்கலாமா? ஜம்ப் ட்ராக் மட்டும் வைக்கவே கூடாதுடா. இந்த லாங் கிளைம் கூட வைக்கலாம். பாருங்க நம்ம ரோலர் கோஸ்டர் முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி ஆகிட்டோங்க. பெரிய ஆள் ஆகிட்டோம். அதுக்கு அங்கே ஒருத்தர் இருப்பானே பிளேஸ், அவனமே இல்லை. லீவ் பண்ணிட்டாங்க. அடாடே ப்ளீஸ் லீவ் பண்ணியாடே. நம்புடா. என்ன காசுதே. ஸோ இவன் கிட்ட போகலாம். இவன் ரைடு போகலாம். அவனை முழுமையாக நம்பியிருந்தேன். இப்படி கை விட்டு போயிட்டான். காசெல்லாம் போயிடுவேன். என்ன பண்ணுறது? ட்ராக் தான் ஆனால் போகாதுல்ல. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிக்கலாம். நல்லா சுற்றி வருது. இவங்க கூட நல்லா இருக்குங்க. நம்ம தான் சுற்றி பார்க்க நம்ம புதுசாக கட்டினதுலேருந்து. டேடா முட்டை வச்சுட்டாயா ஓடா நீயும் வந்து. ஸோ நம்ம ரோலர் கோஸ்டரை போய் பார்க்கணும். ட்ராக்ஸில் அது வந்துச்சு. அதான் ட்ராக்ஸு. எனக்கு இதாங்க இந்த ஸ்டாப் ட்ராக்கு. அப்போ தான் ரீபத் பண்ண முடியும். ஸோ நிறைய டர்ன் ட்ராக்கும் வேணும். ஸோ டர்ன் ட்ராக் எல்லாத்தையும் வாங்கிடலாம். இப்போ நம்ம ரோலர் கோஸ்டரில் போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போகலாம். ரைட்டு. நல்லா தான் இருக்குது நம்ம ரோலர் கோஸ்டரில் போகிறதுக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் அவன் அளவுக்குலாம் நம்மளால கட்ட முடியும் எனக்கு கொஞ்சம் கூட தோணலை கைஸ். ஏன்னா எப்படி இருக்கா நீங்களே பாருங்க. எப்பா பெருசாக தான் இருக்கான். அவனை மாதிரி கூட நம்ம கட்ட மாட்டோம் முடியும். இருந்தாலும் நம்ம இவ்வளோ தூரம் வளர்ச்சி கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஆனால் எல்லாம் ஈஸியாக தான் இருந்தோம். ஸோ ஓகே. பிரேக்கப் போடுறான். தம்பி அடா பாவி கீழே தள்ளி விட்டாயா. ஏங்க எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது. போங்கடா. ஓகே இப்போ ரீஸ்டாக் வச்சான். இப்போயா தான் அந்த இது வச்சுருக்கேடா 55 ரூபா வச்சுருக்கேன். சூப்பரா. இதுவும் இருக்கா? இப்போ ரெண்டுத்தையும் வாங்கிடலாம். இப்போ நம்ம போயிட்டு திருப்பி கட்ட ஆரம்பிச்சிருவோம். இன்னும் எவ்வளோ நேரம் தெரில. இது அந்த கிரேட் ஓப்பனாக வேறு எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரில. ஸோ நம்ம ரொம்ப லாங்காக வீடியோ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். பாய்.